நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ நண்பன் நம்பீஸ் மக்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ ஒரு நாளாக போட முடியல. ஒரு சைடு கண்வெளி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் தான் சொன்னேன்ல வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அது விஷயமாக கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் டைம் வேறு கிடைக்கல. நேற்று வேறு தளபதி வந்து கன்னியாகுமரி வேறு போயிருக்காரு. ஸோ கன்னியாகுமரியில் போய் சைக்கிள் ஓட்டினதாக இருக்கட்டும், அங்கே இருந்த மக்களை வந்து சந்தோஷப்படுத்தினதாக இருக்கட்டும், இதெல்லாம் எல்லா பிரச்சாரத்துலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கன்னியாகுமரியில் மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல். அதுதான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நிறையா இடத்துல வந்து தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா திமுகவை வந்து விமர்சித்து பேசுவார். அவங்களுடைய அந்த ஊழலை பற்றியும், அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இதெல்லாத்தையும் பற்றி வந்து அவர் வந்து பேசுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து இது தன்னுடைய மேனிஃபெஸ்டோ பற்றி, பெண்களுக்கான மேனிஃபெஸ்டோ இருக்கட்டும், இளைஞர்களுக்கான மேனிஃபெஸ்டோ, இதெல்லாம் வந்து சொன்னார். இவ்வளோ நாள் இல்லாத ஒரு ஸ்பெஷல் நேற்று பேசும்போது தான் வந்து அவருடைய விஷன் அப்படின்றது, அதாவது தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து நேற்று பேசிட்டார், இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்றது தான் இங்கே கேள்வி. இது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யங்கர் ஜென்ரேஷனாக இருக்கக்கூடிய பசங்க, ஓரளவுக்கு இந்த டெக் சம்மந்தப்பட்ட பசங்களுக்கு அவர் வந்து என்ன செய்ய நினைக்கிறாரு அப்படின்றது புரிஞ்சிடும். ஆனால் அடுத்த லேயரில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் நம்ம அப்பா அம்மா வரையாங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்றது புரியுமா புரியலையா, புரிஞ்சிருக்குமா புரிஞ்சிருக்காதான் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. சரி, உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. பட் அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே, நேற்று அவர் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலியமாக நம்மளுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து சொன்னார். அதுக்கு பல ஸ்டெப் ப்ராசஸ் வந்து சொன்னார். அப்படின்னா என்னென்னா, பேப்பர்லெஸ் கவர்மெண்ட், என்னது பேப்பரே இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் தளபதி அவர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அது பேப்பர்லெஸ் இல்லாமல் எப்படி சாத்தியம்? நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையும் பேப்பர் எடுத்துகிட்டு போய் நாங்கள் நீட்டாக தானே எங்களுக்கு வேலை நடக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா, அதெல்லாம் இன்னி தேவையில்லை. நீங்கள் எல்லாமே உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சிஸ்டம், ஒரு கார்டு மாதிரி கொடுப்போம். அந்த கார்டில் நீங்கள் எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது தான். இது என்னமோ புதுசாக நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை அவர் வந்து பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லைன்னு எவனாவது கொத்தடிமை டீமோ இல்லை நாய்டமிழ் குரூப்போ சொன்னாங்கன்னா காது மேலே 2 வைங்க இந்த வீடியோ காமிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்கிற இப்போ இந்த யுஏயில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேப்பர்லெஸ் கவர்மெண்ட் தான். இங்கே வந்து தளபதி ஒரு சொன்னார்ல, ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த ஆப் மாதிரியே இங்கேயும் இருக்குது. யுஏஇ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்லா தகவலும் அதில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஆதார் கார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆதார் கார்டு வந்து நீங்கள் இந்த நாட்டு குடிமகன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு. ஒரு ரேஷன் கார்டுனால் ஒரு குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கீங்கன்றது. ஆனால் அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை, ஏது தேவை அப்படின்றதுக்கு இந்த ரேஷன் கார்டு கலர் வச்சு செய்வாங்க. ஒரு பச்சை கலரு, மஞ்சள் கலர் இப்படின்னு கலரை வச்சு பிரிப்பாங்க ஒழிய, அது கம்யூனிட்டி பேஸ்லேயும் பிரிப்பாங்க. அப்போ இங்கே எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய விஷயம் போய் கரெக்டாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அதுக்கு பதிலாக தான் இவர் என்ன சொன்னார்னா, ஒரு கார்டு வந்து நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த கார்டை நான் வந்து உங்களுக்கு இதில் போடுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தளபதி பேர்லேயே இருக்கும். இந்த கார்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுடைய குடும்பத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேருமோ அது மட்டும் உங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். இப்போ இதில் வந்து ஒரு 10 திட்டம் இருக்குன்னா, அந்த 10 திட்டமும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே சேருமானா இருக்காது. அந்த திட்டத்துக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும், வயசு க்ரைட்டேரியா இருக்கணும், படித்தவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இப்போ உதாரணத்துக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் 4000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது இருக்காங்களா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி 60 வயசு கீழே இருக்க பெண்களுக்கு 2500 தரேன்னு இருக்காரு. ஸோ அப்போ அந்த 60 வயசு கீழே இருக்க பெண் என்ன பண்ணுறாங்க, அப்போ அவங்க குடும்ப வருமானம் எவ்வளோ. ஸோ உங்களோட டோட்டல் எல்லாமே ஒரு கார்டு மூலிமா நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் மூலிமா நீங்களும் போய் சொல்ல முடியாது, நீங்கள் போய் பார்க்கக்கூடிய அந்த அதிகாரிகளும் போய் சொல்ல முடியாது.
லஞ்சம் கொடுத்து நீங்களும் வேலையை சீக்கிரம் பண்ண முடியாது, லஞ்சம் வாங்கிட்டு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து வேலை செஞ்சு தரவும் முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேப்பர்லெஸ் அரசாங்கத்தை கொடுக்கறதுக்கு தான் தளபதி அவர்கள் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது இப்போ உடனே அவர் வந்தோடனே செஞ்சுருவாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் அவர் சொன்னார் 6 மாத காலம் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு தனியாக ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து அதில் ஏஐ கோர்ஸில் படிக்க வைக்கிறதுக்கான இளைஞர்களோட தேர்வுகளாக இருக்கட்டும், இப்படின்னு அந்த ஏஐ டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனை வேலையும் அவர் முதலமைச்சரானா செய்வார். இதே மற்றவங்க செய்வாங்களாம் கேட்டால் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களாலையும் செய்யக்கூடிய விஷயந்தான், செய்ய முடியாத விஷயம்லாம் கிடையாது. மற்ற கட்சிகள் இருந்தாலும் செய்யலாம் இதை. ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்க இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு லஞ்சம் லாவண்யம் இதெல்லாம் வேணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒளிவு மறைவு இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு அவங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் உங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் சும்மா அடிச்சு விட்றாருப்பா, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத விஷயம், இதுக்கெல்லாம் காசுக்கு எங்கே போவார், என்ன பண்ணுவார் அப்படின்ற விஷயத்தை கொண்டாந்து திருப்பி கேட்பாங்க. நீங்களும் ஆமல்ல இதுக்கெல்லாம் எப்படி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா, ஒரு சிஎம் ஒருத்தர் ஆகிறாரு, ஒரு கவர்மெண்ட்டு ஒரு சிஎம் ஆகிட்டார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா, அவங்களுடைய இந்த வரவு செலவு பார்க்குறதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி உள்ளே கொண்டு வர்றது. இப்போ ஏஐ டெக்னாலஜி வருது அப்படின்னா உடனே வந்து ஏஐ டெக்னாலஜி எங்கேருந்து வரும்? அஃப்கோர்ஸ் அதுக்கு இன்வெஸ்டர் தேவைப்படுவாங்க. அந்த டெக்னாலஜி எந்த கம்பெனி வந்து வெளிநாடுகளில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கோ அந்த கம்பெனியோடைய டைப் உள்ளே வரும். ஸோ அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். நான் ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ஏஐ படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். அப்படின்னும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு இது வந்து பர்மிஷன் வேணுமே ஒழிய இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து காசு போட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே விஜய் அவர்கள் கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் தான் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒன்று நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளே இந்தியாவில் இருந்து சரி, இல்லை தமிழ்நாட்டில் இருக்க பெரும் முதலாளிகள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாகும். வேலைவாய்ப்பு அதிகமாகும் போது ரெவன்யூ அதிகமாகும். ரெவன்யூ அதிகமானால் நம்ம இந்த வாங்குகிற பார்த்திங்களா இலவசம்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த தொகை அந்த தொகை அதை செய்யணும் இதை செய்யணும்னு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்ம எவங்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை இல்லாமல் நாமளே நம்ம குடும்பத்தை நாமளே நல்லா சூப்பராக வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கான வழியை ஏற்படுத்துகிறார். இது உடனே நாளைக்கு ஒரு சிஎம்மான அடுத்த 2 மாதத்தில் 3 மாதத்தில் நடக்குமானா கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிஎம் ஆகிட்டு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணார்னா நீங்கள் கேரண்டீடாக அடுத்த ஒரு 3 வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். இப்போ நான் இந்த நாட்டில் இருக்கிறேன், இந்த நாட்டில் நான் லீகலாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு கார்டு கொடுப்பாங்க, எமிரேட்ஸ் ஐடின்னு. அந்த எமிரேட்ஸ் ஐடியை போட்டால் நான் யார், என்னோடய பூர்வீகம் என்ன, நான் எங்கேருந்து வந்திருக்கேன், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேலையில் இருக்கானா இல்லையா, பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கேனா வாங்கலையா, இப்படின்ற எல்லா தகவலுமே கவர்மெண்ட்கிட்ட இருக்கும். ஸோ நான் எங்கேயுமே ஓட முடியாது, ஒழிய முடியாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நான் அப்படி மறைஞ்சு போய் வாழணும்னா நான் அந்த கார்டை தூக்கி போட்டுட்டு ஒரு இல்லீகலாக இங்கே வாழணும். அதுக்கான அந்த மாதிரி வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஊரில். ஸோ நம்ம அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம். லீகலாக நம்ம வாழணும், தைரியமாக இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா நம்ம லீகலாக இருந்தால் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ரொம்ப டீப்பாலாம் உள்ளே போகல. அவருடைய விஷன் என்ன, அது பாசிபிலிட்டிஸாக இல்லையா? அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள். இது பல நாடுகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நாடுகள்லாம் வந்து வளர்ந்த நாடுகள் பட்டியலில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடும் இந்தியாவில் ஒரு வளர்ந்த முன்னோடியான ஒரு ஸ்டேட்டாக மாறணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்த ஸ்டேட்டுக்காரன் இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யணும். எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டேட்டுக்காரனும் இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதை செய்யும்போது லஞ்சங்கள் ஒழியும், அவங்க செய்ய வேண்டிய வருமானங்கள் அடிபடும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக இதை எந்த அரசியல்வாதியும் அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டான். பட் இதை தளபதி அவர்கள் செய்கிறாரு அப்படின்னா நம்ம சந்தோஷப்படணும். இது செய்கிறது மூலிமா நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடியான நாடாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம தான் எப்பவுமே முன்னோடி அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் நம்மளை இன்னமும் வந்து பாதுகாத்துட்ருக்கு. அதனால் எல்லாத்துலேயும் நம்ம தான் முன்னோடியாக இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த வர 2026 23ஆம் தேதி ஓட்டை கொண்டு போய் விசில் சின்னத்தில் போடுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பை பை, டேக் கேர்.